தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் போல நீ நடந்து திரி, நீ வந்து கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். அதுபோல் ஆண்டவர் இந்த தேசத்தை நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சுதந்திர தினம் விழா. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேவன் சொல்றார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று. அந்த வார்த்தையின்படி தேவன் நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த நல்ல தேசத்திற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. விசேஷ விதமாக நம்ம இந்திய தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. இந்த தேசத்தில் உள்ள பாவங்கள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாம் மாறும்படியாக, எல்லாரும் சமாதானமாக இருக்கும்படியாக எல்லாரும் ஜெபித்துக்கொள்ளலாம். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனை வேண்டிக் கொள்ளலாம். தேவன் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதித்து பெருக செய்யணும். ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, தேசத்திற்கு ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்ச்சு. அப்படின்னா ஆண்டவர் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஷேமம் அப்படின்னா குணப்படுத்துறது, நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேசம் குணமாக வேண்டியது ரொம்ப இடங்கள்ல இருக்குது. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னைக்கு வந்து தேசத்துல வந்து பரிசுத்த குலைச்சலா இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்துறதா இருக்கட்டும், இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் வச்சு வந்து ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஸோ இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தேசம். இந்த நல்ல தேசத்திற்காக நன்றி செலுத்தணும் அப்படின்றும் ஆண்டவர் வந்து உபாகமத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நன்றி செலுத்துங்க, ஆண்டவர் க்ஷேமத்தை கொடுப்பார். எல்லாருக்கும் என் டைம் லேபரர்ஸ் ஊழியத்தின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள்.